எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையில் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மாநிலங்களவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவதற்கு அவைத்தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி வழங்காததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். மாநிலங்களவையில் பேசுவதற்கு அனுமதி வழங்காததை கண்டித்து மல்லிகார்ஜுன கார்கே உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து பேசுவதை அனுமதிக்காததை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நாட்டில் ஜனநாயகம் தொடர்ந்து பேசுவதற்கு அவைத்தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி வழங்காததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்களை வழங்குகிறார். கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 11 மணிக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை முதல் நாள் அமர்வு தொடங்கிய நிலையில மக்களவையில எஸ்ஐஆர் விவகாரங்கள் தொடர்பாக கடுமையான அமளி நீடித்ததன் எதிரொலியாக மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்களவை இன்று நாள் முழுவதும் செயல்படவில்லை. ஒரு 30 நிமிடங்கள் மட்டுமே செயல்பட்ட நிலையில பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் மாநிலங்களவை அவைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான அமளியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவையில எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே எஸ்ஐஆர் விவகாரம் என்பது ஜனநாயக படுகொலை என குறிப்பிட்டு அவர் பேச முயற்சித்தார். ஆனால் இதனை ஏற்க முடியாது, இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேச வேண்டாம், இது அவை குறிப்பில் ஏறாது என அவையினுடைய தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி வழங்காத காரணத்தால் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே கூட்டாக வெளிநடப்பு செய்தார்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய எஸ்ஐஆர் விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சார்பில் இரு அவைகளிலுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களும் இரு அவைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையிலே விவாதமாவது நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக கடுமையான அமளியில் ஈடுபட்ட போதிலும் கூட பேசுவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அனுமதி வழங்காத காரணத்தால் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்த போதிலும் கூட மக்களவையில கேள்வி நேரங்கள் தொடர்ந்து மாநிலங்களவையில் கேள்வி நேரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யோகேஸ்வரன், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.